டிஸ்போசபிள் பீரியட் பேண்டீஸ் தான் நான் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து ஷேர் பண்ணுறேன். ஒரு மாதிரி யூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம நார்மலாக உட்காரலாம். ஹாய் டியர்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெட்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு ஈவினிங்க்கு மேலே வந்துட்டு சீர்லாம் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் 1 by 1 எல்லாம் அடிக்கிடலாம் அப்படின்ட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 7 to 8 பாக்ஸஸ் வந்து இருக்கும். 2 பாக்ஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணாமல் இருந்தாங்க. மீதி எல்லா பாக்ஸும் வந்துட்டு ஃபுல்லாக வந்து அடுக்கி வச்சுட்டாங்க. ஸோ இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கே வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. வாய்ஸ் ஓவர் கொடுக்குறப்ப ஏன்னா குத்து விளக்காக இருக்கட்டும், பாத்திர ஜாமாவாக இருக்கட்டும், ஏன்னா ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு கடையில் அலைஞ்சு திரிஞ்சு அப்படி வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாங்க. அண்ட் பாத்திரத்துக்கு நான் போலினா கூட வந்துட்டு இந்த ஃபர்னிச்சர் ஐட்டம், ட்ரெஸ்ஸு, சாரீ, அதுக்கப்புறம் வந்து பிளாஸ்டிக் ஐட்டம், இது எல்லாத்துக்குமே நான் வந்து கூட போயிருந்தேன். அண்ட் சாரீஸ் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 71 வந்து வச்சுருந்தாங்க. மீதி இந்த ஏஆர்ஆர்எஸில் வ்ளாக்லாம் போட்டிருந்தேன் இல்லைங்களா, இந்த மிடி, சுடி, அதுக்கப்புறம் வந்துட்டு நார்மலாக போடுற ட்ரெஸ், இது எல்லாமே வந்துட்டு ஒரு 21 or 23 ட்ரெஸ்ஸஸ் வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நைட் வேர், இன்னர்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்க்கும்போது நல்லா இருந்தது அங்கே அடுக்குனது. நான் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பர் வீடியோ வந்து எடுக்கவும் முடியல. எங்கள் அண்ணா தான் வந்து கொஞ்சம் அங்கங்கே கேப்சர் பண்ணியிருந்தாங்க. ஸோ பாத்திரம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்குள்ளே ஒன்று போட்டு அப்படியே ஒவ்வொன்றா அடுக்கி வச்சுட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுங்களா, அந்த புத்தர் சிலை வந்து விக்கிரகமாக வாங்கி வச்சுருந்தாங்க, ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலே இருக்குது. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் பெட்டும் கட்டிலும் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வச்சிட்டோம், வெளியே இடம் இல்லை அப்படின்ட்டு. என்னுடைய ஃபேவரட்டான பாக்ஸ் ஐட்டமே ஒன்று ஓப்பன் பண்ணாமல் விட்டுட்டாங்க. அதில் தான் நான் வந்துட்டு எனக்கு பிடிச்ச ஸ்லிப்பர் ஐட்டமாக இருக்கட்டும், பஞ்சாக பேங்கிள்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் போத்தீஸில் வாங்கின அந்த ஜுவல்லரிஸ் எல்லாமே நான் அதில் தான் வச்சுருந்தேன். அடுத்த நாள் காலையில் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, அடப்பாவீங்களா இதை ஓப்பன் பண்ணலையா நீங்கள் அப்படின்ட்டு. அண்ட் நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா மறு வீடுக்கு வந்திருந்தோம் நானும் ஜீவாவும். ஸோ முகூர்த்த அப்போ என்ன சாரீ நம்ம வேர் பண்ணியிருந்தோமோ அதே காஸ்டியூமில் தான் போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ மத்தியானத்துக்கு மேலே ஃபுல்லாக சாப்பிட்டு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து நம்மளை வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஒரு 5 o'clock கிட்டே நம்ம வந்து கிளம்பிட்டோம். அண்ட் அதுக்கப்புறம் தனியாக ஒரு 2 days வந்து பார்த்திங்கன்னா நானும் ஜீவாவும் போய் ஸ்டே பண்ணியிருந்தோம். அதெல்லாம் நல்லா ஃபன்னாக இருந்தது. பட் நான் எதுவுமே வீடியோஸ் வந்து எடுக்கல. ஸோ Jan 21 வந்து வெட்டிங் முடிஞ்சது. 22 மறு வீடு போனோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 24th அன்றைக்கி குலதெய்வம் கோயில் போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. குலதெய்வம் கோயில் போயிட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் தாரமங்கலம், கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன், தப்பாக சொல்லியிருந்தா சாரி, இந்த கோயிலுக்கு வந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தனால அங்கே தான் வந்து வீடியோ கேப்சர் பண்ணியிருந்தோம் கொஞ்சம். வெட்டிங் முடிஞ்சு ஃபஸ்ட்டு ஒரு பட்டு சாரீ கட்டுறோன்ட்டு இருக்கும் இல்லைங்களா, அது இந்த கலர் தான் நான் வந்து கட்டியிருந்தேன். எனக்கு இந்த கலர் அவ்வளோ ஃபேவரட் கிடையாது. பட் இந்த பட்டு சாரீ வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். Jan 24th ஈவினிங்க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் பீரியட்ஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாக இருந்துட்டு இருந்தேன். ஸோ இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா எவர் அல்ட்ரா அப்சர்வன்ட் டிஸ்போசபிள் பீரியட் பேண்டீஸ் தான் நான் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற சானிடரி நாப்கின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வைக்கும்போது ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்க மாதிரி இருக்கும், அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் இது வந்து அந்த மாதிரி எதுவும் கொடுக்கல. ஸோ என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஒரு மாதிரி யூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம நார்மலாக உட்காரலாம். ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக தான் இருந்தது. ஒரு மாதிரி லீக்கேஜ் ஆகிடுமோ, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு மாதிரி இரிட்டேட்டிங் இருக்குமோ, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ இந்த எவரோட பீரியட் பேண்ட்டி வந்துட்டு வேர் பண்ணிட்டு அதுக்கு மேலே நீங்கள் எந்த ஒரு பேண்ட்டிஸும் வேர் பண்ண தேவையில்லை. பீரியட்ஸ் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஃப்ரீயாக இருக்க மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. ஸோ சைஸ் வைஸ் எல்லாத்துலேயுமே அவைலபிளாக இருக்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா M to L போட்டிருந்தேன். 10 pieces வந்து உள்ளே இருக்கும். ஸோ லென்த் வைஸுமே ரொம்ப நீளமாக இருந்தது. நீங்கள் எப்படி திரும்பி படுத்தாலுமே 360 வைஸ் உங்களுக்கு எந்த பக்கமுமே வந்து லீக்கேஜே ஆகாது. ஸோ நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண பேண்டிஸாக இருக்கட்டும், இந்த பேண்டிஸும் கம்பேர் பண்ணி நான் பார்த்துட்டு இருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா காட்டன் சாஃப்ட் ப்ரீத்தபிளான ஒரு மெட்டீரியல். அது மட்டும் இல்லாமல் ஈஸியாக நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிடலாம். இது வந்துட்டு 4K அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டியோட இருக்குது. பர்சனலாக எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணா நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் ஃபுல்லாக சீர் ஐட்டம்லாம் அடுக்கியிருப்பாங்க. அதெல்லாம் பாக்ஸ் போட்டுருந்துருப்போம் இல்லைங்களா, அதெல்லாம் எடுத்து ஒவ்வொன்றா ட்ரெஸ்ஸிங் டேபிள், பீரோ எல்லாத்துலேயும் வந்துட்டு கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் குட்டி பையன் சார்லி, இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்க குட்டியாக இருக்கான், பட் இப்போ நல்லா வளர்ந்துட்டாங்க. ஸோ வெட்டிங் வ்ளாக்லேயே பார்த்துருப்பீங்க, சார்லியை வந்து நமக்கு கிஃப்ட் பண்ணியிருந்திருப்பாங்க விப்ரோ ஃப்ரெண்ட்ஸ். ஜீவாக்கு வந்து பெட்ஸ் ரொம்ப பிடிக்கும். எனக்கு இப்போ தான் கொஞ்சம் வந்துட்டு அட்டாச் ஆக ஆரம்பிக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸில் இருக்க சாரீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்து நம்ம ஃபுல்லாக பீரோவில் அடிக்கிடலான்ட்டு இருந்தேன். ஸோ ஜீவா தான் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். இந்த பைபிளில் கடைசியாக வந்துட்டு உல்ட்டாவாயிடுச்சு. எனக்கு எப்போல்லாம் ஹெல்ப் தேவையோ அப்போ பண்ண மாட்டாங்க. ஹெல்ப்பே தேவையில்லாதப்போ தான் வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணுறது.
இதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் வெளியெல்லாம் போகலாம் அப்படின்ட்டு வந்து பிளான் பண்ணோம். நாங்கள் ஐ திங்க் அந்த ஒரு 10 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பிளேஸ்க்கு பக்கத்தில் சுற்றிட்டு வந்துடும். மூவிக்கும் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நைட் டைம் ஒரு 6 o'clock மேலே வந்துட்டு கல்மீன் சாப்பிட போயிருந்தோம். அதுவுமே நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ 2 பேர் தனித்தனியாக இருந்தப்பயே வெளியே போயிட்டே தான் இருப்போம். இப்போது ஒன்றாவும் இருக்கிறோம் இல்லைங்களா, சொல்ல வேணாம், அடிக்கடி வெளியே போகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் 2 பேத்துக்குமே இருந்துகிட்டு இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபால்ஸ் கொடிவேரின்னு நினைக்கிறேன், அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் பனாரி அம்மன் கோயில்ன்ட்டு ஸோ அங்கேயும் வந்துட்டு போய் சும்மா பார்த்துட்டு வந்திருந்தோம், ஃப்ரெண்ட்ஸோடு போயிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் ஈவினிங் டைமுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா தாபா கூப்பிட்டு போயிருந்தாங்க. நல்லா ஃபன்னாக இருந்துச்சு. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் அந்நியாயத்துக்கு ஃபன்னாக கொஞ்சம் நல்லா கிரிஞ்ச் டைலாக்ஸாக இருந்தது, கேட்க நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் அங்கே கேம்ஸ்லாம் இருந்தது, அதெல்லாம் விளையாண்டுட்டு நாங்களும் வந்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபால்ஸ்லாம் போய் நல்லா ஹேர்லாம் பிசுன்னு இருந்துருக்கும், அதெல்லாம் வந்துட்டு சிக் எடுத்துடலான்னு நானும் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ வெட்டிங்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஹெவி ஹேர் ஃபால், சொல்ல முடியாத அளவு ஹேர் ஃபால். ஏன்னா சுத்தமாக ஆயிலும் வைக்கல, ஹேர் வாஷும் ப்ராப்பராக பண்ணல, சும்மா வெளியே போயிட்டு வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டே இருந்தோம். ஹேர் கேரில் எதுவுமே இல்லை, அப்படி ஹேர் ஃபால் ஆகிட்டு இருந்து. இப்போ ஃபியூ டேஸ் பிஃபோர் தான் கொஞ்சம் ஏதோ பரவாயில்லையாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் ஈவினிங் டைம் கிட்ட பக்கத்தில் இருந்த மாலில் போயிட்டு நாங்கள் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். எனக்கு பாஸ்தா ரொம்ப பிடிக்கும், அதனால் பாஸ்தா சாப்பிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம். இது வரைக்கும் கிச்சன் பக்கமே போகாமல் இருந்த கோம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஏதோ லைட்டாக டீ போடுறதுக்கும், அதுக்கப்புறம் இந்த உருளைக்கிழங்குல இந்த மிளகாத்தூள் போட்டு பண்ணுவாங்க இல்லையா, அது கேட்டிருந்தாங்கன்னு பண்ணி கொடுத்துருந்தேன். பட் ஓகே, ஏதோ கொஞ்சமாக இப்போ தான் பண்ண ஆரம்பிக்கிறேன். என்னுடைய ட்ரைலிங் பீஸே வந்து ஜீவா வச்சு தான் நான் ஒன்றும் கற்றுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நைட் டைம் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் ஒன்றா உட்காந்து ஒரு பேய் படம் பார்த்துட்டு இதோட இந்த vlog வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். See you on next video guys. Bye bye.